வணக்கம். தேனி முருகேசன் பேசுறேங்க. புரட்சியாளர் ஓட்டுநர் மானப்போய் தேனி முருகேசன். தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர், இப்ப இருக்கிற இளைஞர்கள், மாணவ செல்வங்கள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும். தமிழ்நாட்டை நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களை பாதுகாத்த ஸ்டாலின் ஐயாவரே, உங்களுக்கு தான் அந்த பதிவு. இப்ப இருக்கிற இளைஞர்களும், இப்ப இருக்கிற மகளிர்களும் சரி, பெண்களும் சரி, நான் ஏன் இதை குறிப்பிடுறேன்னா, நீங்களாம் பார்த்துருப்பீங்க. யூடியூப் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும். ஒன்றிய அரசு விடுங்க. ஒன்றிய அரசு வந்து ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் பாசிச முதலாளியுடைய செயல்படுது. ஏன்னா பாசிச முதலாளிகளும் ஆர்எஸ்எஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து கல்வியிலையும் ஒரு ஆராய்ச்சியிலையும் எல்லாத்திலையும் முதன்மையா இருக்காங்க. அதை வந்து சீர்குலைக்கிறதுக்கு பாசிச முதலாளியும் ஆர்எஸ்எஸும், ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஆர்எஸ்எஸ் அண்ணாமலை அவர்களும் இவங்கெல்லாம் வந்து செயல்படுறாங்க. அதாவது மக்கள் வந்து தமிழ்நாட்டில் நிம்மதியா இருக்கக்கூடாது. ஏன்னா பாசிச முதலாளிகளுக்கு ஒரு இடைஞ்சல், எலிமினாட்டி முதலாளிகளும் இடைஞ்சலா இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்ட்டு அவங்கள விட்டுருங்க. ஏன்னா வந்து அதுக்கு தான் வந்து சைமன் சீமானையும் ஜோசப் விஜய் இறக்கியிருக்காங்க. தமிழ்நாடு மக்களை இன்னைக்கு வரைக்கும் நல்ல வழிக்கு கொண்டு வந்த இந்த திராவிடர் கட்சிகள், அதாவது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட சேர்த்துக்குங்க. ஏன் இதை சொல்ல வரேன்னா, இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தலை சிறந்து இருக்காங்க. சுகாதார, அதாவது கூட்டுறவு, எல்லாத்துலயுமே, கல்வியிலேருந்து எல்லாத்துலயும் நல்லா இருக்காங்க. வட மாநிலத்தில் அதெல்லாம் கிடையாது. மணிப்பூர்ல பாத்தீங்கன்னா பெண்களை கற்பழிச்சாங்க. மோடிஜியோ அந்த ஆர்எஸ்எஸ் எம்பிகளோ யாரும் போகல. உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில வந்து துப்பாக்கி சூடி நடந்துச்சு. 13 சுட்டு கொண்டாங்க. 3 நாள் எந்த தகவலும் கிடையாது. அதை பத்தி மோடிஜி வாய் திறந்து கேட்கல. அதே எம்பிகள் நேற்று கரூர் வந்தாங்க இல்லையா, அந்த எம்பிகள் வாய் திறக்கல. இதே நம்ம நாயேந்திரன் கூட வாய் திறக்கலாம் வச்சுக்கங்களேன். ஏன்னா அண்ணாமலை கூட நேற்று வந்தவர் தான். நான் ஏதை சொல்ல வரேன்னு கேட்டா, அதே மாதிரி பொள்ளாச்சி சம்பவம் ஆகட்டும், அதே மாதிரி அரியலூர் அனிதாவாகட்டும், நிறைய சொல்லிட்டே போலாம். அப்ப எல்லாம் வந்து பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இந்த குழு இது எல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. நேற்று கரூர்ல அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த குழு ஆராயுதுன்னா, அது பின்னணி இயக்குது யாருன்னா, அது ஆர்எஸ்எஸ், பிஜேபி, பாசிச முதலாளி, எலிமினாட்டிக் முதலாளி. ஏன்னா மக்களுக்கு வந்து தெரியும். அதாவது ஏதோ பழமொழி சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. அந்த பழமொழி எப்படின்னா, இவங்க வந்து எங்கடா அப்படின்ட்டு எங்க தாவிடுவாரோ எடுத்துருவாரோ அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க முந்திக்கிட்டு போய் அதை வந்து அப்படியே ஒரு இதாக்குறாங்க. சைமன் சீமானையும் ஜோசப்பையும் தமிழ்நாட்டில் மக்களை வந்து இளைஞர்களை ஆகட்டும், இந்த யூடியூப் இதுல போய் பாருங்க, பேஸ்புக்கெல்லாம் பாருங்க. இவங்க வந்து மக்களை திசை திருப்பிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நண்டு கொளுத்தா வலையில் நிக்காதுன்னு பழமொழி உண்டு. ஏன்னா வட மாநிலத்து மாதிரி பஞ்சமும் பட்டினியும் படிப்பு எதுவுமே இல்லாம, அறிவுத்திறன் இல்லாம வச்சிருந்தா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இங்க எல்லாமே நல்லா இருக்கு. ஆகையால் என்ன சொல்ல வரேன், தமிழக முதலமைச்சர் தலையிட்டு இந்த சைமன் சீமானையும் ஜோசப் விஜயையும் அந்த கட்சியை தடை செய்யுங்க. நான் என்ன சொல்ல வரேன், அந்த ஆதவன் அர்ஜுன் இருக்கு இல்லையா, ஆதவன் அர்ஜுன் அவர் வந்து ஒரு டுட்டு போட்டாரு. வன்முறையை தூண்டுற மாதிரி தேச துரோக வழக்கில் அவரை கைது பண்ணி ஆகணும். அதே மாதிரி கிஸ்ஸி ஆனந்த ஏதோ ஒருத்தர் இருக்காராமா. என்ன பேசுனா அவருக்கும் தெரியல. நான் என்ன சொல்ல வரேன், அதே மாதிரி நிறைய வந்து சமூக விரோதிகள் நம்ம ஊர்ல வந்து 2 கட்சி இருக்கு. அந்த சமூக விரோத கட்சி எதுன்னு கேட்டா, அது வந்து ஒன்னு அந்த கட்சி, ஒன்னு இந்த கட்சி. உங்களுக்கு நல்லா தெரியும். மக்களாக நீங்க எல்லாம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு யூடியூப்லயும் அந்த பேஸ்புக்லயும் இதுல நல்ல நிகழ்ச்சி எதுவும் வர்றதில்ல. அதே மாதிரி இந்த ஜி தமிழ், இந்த விஜய் டிவி நிகழ்ச்சி நடத்துறவங்க தயவுசவங்க காலுக்கெல்லாம் விழுந்து நல்ல நிகழ்ச்சி நடத்துங்க, அறிவுபூர்வமான நிகழ்ச்சி. ஏன்னா இந்த ஜி தமிழ்ன்றதும் விஜய் டிவில ஆர்எஸ்எஸ் தான், அதான் பாசிச முதலாளின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெண்கள் வந்து என்னடா இவங்களாம் இவ்வளவு ட்ரெஸ் இப்படி போடுறாங்களே, இவன் நகை இப்படி பண்றாங்களே, நம்ம அந்த நிலைமைக்கு போன தவறான வழியை வகுக்காதீங்க. சரியா? பாருங்க, தமிழக முதலமைச்சர் தலையிட்டு நல்லாட்சி நடந்துட்டு இருக்க வேலையில சும்மா சமூக விரோதிகளாக இப்ப நம்ம ஊர்ல இறங்கியிருக்காங்க சைமன் சீமானும் ஜோசப் விஜய். ஏன்னா இவங்க சைமன் சீமானும் எடுத்துக்கிட்டீங்களா, ஆளும் கட்சி மேலதான் குறை சொல்ல. ஏன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஊழல் பண்ணாதவங்களா இருக்காங்க? அவ்வளவு பட்டியல் எடுத்து பாருங்க. இந்த நம்ம வலசரகம் தாண்டி போரூர் போற வழியில ஏஆர்எஸ் கார்டன் ஒன்று இருக்கும். அம்பியா ராதான்னு சொல்லுவாங்க அது பேரு. அந்த கார்டன் 40 ஏக்கர் எம்ஜிஆர் தான் பட்டா போட்டு கொடுத்தாரு. அதெல்லாம் உங்க காதுல கேட்காதா சீமான் அவர்களே? ஏரி குளத்துக்கெல்லாம் ஐஸ்வரி கணேசனுக்கு பட்டா போட்டு கொடுத்தாரு.
அதெல்லாம் உங்க காதுல விழுகலையா? தெரியாதா சீமான் அவர்களே, ஜோசப் விஜய் அவர்களே? எத்தனையோ பேரு தமிழ்நாட்டுல சென்னையில பட்டிகளை எத்தனை பேத்துக்கு ஏன் இவரு அவர் இருக்கார் இல்லையா, ஜேபிஆருக்கு நம்ம மகாபலிபுரம் ரோட்ல பட்டா போட்டு கொடுத்த அப்பா தூங்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் சொல்ல வேண்டியதானே சீமான் அவர்கள்? அது இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? நீங்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கைக்குறி எங்க அந்த அமைச்சர்கள் பயங்கரமா கொள்ளடிச்சிருக்காங்களே, ஏன் அதெல்லாம் சொல்ல தெரியாதா? ஓ, அதெல்லாம் காதும் கேட்காது, கண்ணு படிச்சு பாக்குறது இல்லையா சீமான் அவர்களே? சீமான் அவர்களே யோசிச்சு பாருங்க. கஞ்சாவுக்கு சாராயத்துக்கு பேரு போனவர் தான் எம்ஜிஆர். கஞ்சாவுக்கும் சாராயத்துக்கு 1982 81 கலவரத்தை உருவாக்கி விட்டது அவர் தான், கூடலூர் கலவரம். அதுவும் தான் புரிஞ்சுக்கணும், வரலாறு தெரியாம பேசாதீங்க. அப்படி பார்த்தா திராவிட கட்சி திமுக கட்சி நல்லதுதான் செஞ்சிருக்கு. அரசு உடைமையாக்கப்பட்டது, தனியார் மையத்தை வந்து அரசு உடைமை போக்குவரத்து அதுக்கு அரசாங்க கலைஞர் கொண்டு வந்ததுதான். தெரிஞ்சிருந்து வரலாறு தெரிஞ்சு பேசுங்க. அதாவது தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்துறது எதுன்னு கேட்டா அது திமுக ஆட்சி தான் இன்னைக்கு வரைக்கும் நல்லது செஞ்சுக்கிட்டு வந்திருக்கு. சரியா? அடிமைப்பட்ட கீழ் மட்டத்தை வந்து மேல் மட்டத்தை கொண்டு வந்தது அந்த திமுக கட்சி தான். இதெல்லாம் பேச தெரியா சீமான்? ஏன் இந்த மாதிரி கைக்கூலியா பேசிட்டு இருக்கீங்க? ஒரு ஊர்ல, எங்க ஊர்லலாம் செருப்பு போட்டு அந்த ரோட்ல நடக்க கூடாது, அதை மாத்தினது தந்தை பெரியார் தான். இன்னைக்கு அவங்க செருப்பு போட்டு வீட்டு வரைக்கும் பேசுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நீங்க வந்து பேச வந்துட்டீங்க. ஜோசப் விஜய், நீங்க வந்து என்ன எங்க எப்படி காலை பிடிப்ப, எப்படி ஆளை பிடிப்ப? நடிகன்னா நீ பொல்லா நடிகன். மக்களை வந்து சிந்திக்காத அளவுக்கு நீங்க வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க. நல்லது செய்ய பாருங்க. ஏன்னா உங்க பிள்ளையெல்லாம் வெளிநாட்டுல இருக்கு, அதனால பாதுகாப்பா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு துரோகத்தை செய்யாதீங்க. சரியா? நன்றி. சைமன் சீமானுக்கும் ஜோசப்புக்கு தான். அப்புறம் ஜோசப் விஜய் உங்களுக்கு தான். நல்லது செய்ய பாருங்க, மக்களை திசை திருப்பாதீங்க. ஏன்னா ஆர்எஸ்எஸ்க்கு உங்களுக்கு பின்னாடி இயக்குவது யாருன்னா ஆர்எஸ்எஸ், பிஜேபியும் பாசிச முதலாளிகள். நன்றி. தேனி முருகேசன்.